அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சமைக்கப் போவது பீட்ரூட். இந்த காய்கறியானது உடலில் இரத்த சோகை இருப்பவர்களுக்கு அதிகமாக பயன்படும். இரத்த சோகை இருப்பவர்கள் இது போன்ற சிகப்பு நிற காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு இரத்த சோகை நோய் குணமாகும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். முதலில் இந்த காயை நன்றாக மேல் தோலை சீவி நன்னீரில் கழுவி எடுத்துக்கொண்டு இது போன்ற சீவலில் சீவிக்கொள்ள வேண்டும். சிறிதாக சீவிக்கொண்டு அந்த சீவல் நன்றாக பொடி பொடியாக பூ மாதிரி வரும். அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த சீவலை எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா கண் எரியுது கொஞ்சம் குறையும். அதனால் வெங்காயத்தை தண்ணியில் போட்டு அதை நல்லா கழுவிட்டு மேல் தோலை நீக்கிட்டு சிறுசாக பொடியாக அரிஞ்சிக்கிட்டால் சீக்கிரம் எண்ணெயில் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை சிறுவாக அரிஞ்சிக்கணும். அரிஞ்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, மிளகாய் இவையெல்லாம் போட்டு எண்ணெயில் கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். திருப்பி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரத்தில் அது பொன்னிறமாகிடும். அதை அப்படியே வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா அடியில் தீ பிடிச்சிடும். ஏன்னா வெங்காயம் ஈரப்பதம் உள்ளது. அதனால் அதை அப்படியே வைக்கக்கூடாது, கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்துடும். அதன் பிறகு நம்ம ஏற்கனவே சீவி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டுடைய துருவல், தேங்காய் இது மாதிரி துருவல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற அந்த பீட்ரூட்டோட துருவலை எடுத்து இந்த வானலியில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமலே அதே போல் எண்ணெயும் அதிகமாக இருக்கக்கூடாது. எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் போதுமான அளவுக்கு எண்ணெயை போட்டு நல்லா அதே போல் திருப்ப வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விடக்கூடாது. அடுப்பில் வச்சுட்டு அப்படியே அடுப்பில் வச்சு விட்டோம்னா என்ன ஆகுனா அடி பிடிச்சிடும். அதனால் சிறிய தீ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுபோல் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை, 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படி கீழே இருக்கிறது மேலே வர மாதிரி, மேலே இருக்கிறது கீழே போகிற போல் கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அழகாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இது சூடான சுவையான பீட்ரூட். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் திரும்ப கிளறி விடணும். இதில் பாருங்கள், தண்ணி ஊற்றவே கிடையாது. தண்ணி ஏன்னா இந்த காய்கறி தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் சூடாக்கும் பொழுது தண்ணியெல்லாம் இறங்கி அந்த தண்ணியிலேயே வெந்துடும். இப்போது இது போல் கொஞ்சம் மூடி விட்டோம்னா சீக்கிரமாக மேலே உள்ளதும் வேகும். இதுபோல் மூடி வச்சு கொஞ்சம் திறந்துட்டு திரும்பவும் அதை கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டால் பாருங்கள் எவ்வளோ நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் தான் ஆகிடும். அது நல்லா வெந்ததுன்னா இது போல் நமக்கே தெரியும். அந்த வாசம் வரும். அந்த வாசம் கேட்கும். அந்த வாசத்தை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு இது வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். இது எளிமையாக செய்யலாம். இது அதிகமாக பேச்சுலர்ஸ் சமையல் அப்படின்னு சொல்லலாம். எளிமையாக செய்து சாப்பிட்லாம். உடலுக்கு நல்லது. வெளியில் போயிட்டு கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் செலவு செய்து இதுபோல் நாமே நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்லது. நம்ம மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணுறதை விட இதுபோல் இயற்கையாக நாமே செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது அப்படியே செய்து இது பொரியல் மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இதையே போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே தான். இதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சாதம் ரெடி. சூடான சுவையான பீட்ரூட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் பீட்ரூட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். இது பேச்சுலர்ஸ் சமையல். அதை மூடி வச்சு திறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். அப்படியே சாதத்தில் வச்சு பிணைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிட்லாம். பீட்ரூட் பொரியல்